மூன்றாவது அனுவாக்கம். நமஸ்ஸகபானாஜினி வ்யாதினா வ்யாதிதீனாம் பதயே நமஹ. நமக்க குபாஜனி ஷங்கிணே ஸ்தேனானாம் பதயே நமஹ. ககுபாஜ் திசை விளக்காய் நிற்பவர். இந்த திசைதான் அருணாச்சலம், இந்த திசைதான் சிதம்பரம், இந்த திசைதான் கைலாசம் என்று திசை நோக்கி சேவிச்சாலும் தகும் இல்லையா? அந்த திசையிலே ஒரு விளக்கு போல பிரகாசமா இருக்கிறவர். ஒரு பெரிய சாகரத்துல அகப்பட்டு இருக்கக்கூடிய மாலுமி கரை எங்க இருக்குன்னு தெரியாம கப்பலை ஓட்டு எங்கேயோ மாட்டினுட்டோமேன்னு திணறும் போது ஒரு விளக்கு தெரிஞ்சா அப்பாடா அங்க இருக்கு கரை என்று தெரிஞ்சுட்டு அந்த கரைக்கு வாரா. ஒரு பட்சி பறந்துதானால் பூமி கிட்டக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். சமுத்திரத்துல ஏதாவது செடி கொடிகள் அலையில தெரிஞ்சுதானால் பூமி கிட்டக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுபோல சம்சாரத்துல பாரம் எங்க இருக்குன்னு தெரியாம அனந்த கோட்டி ஜென்மா எடுத்து சொடண்டே இருக்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய பாதார விந்தம் நமக்கு தெரியும் பொழுது ககுபாயே அபாடா கரை ஏறிவிட்டோம் அப்படின்னு அப்போதான் தெரியுறதா. நிஷங்கினே ஸ்தேதா நாம் பதையே. கையில கத்தியும் உரையும் எப்பொழுதுமே வச்சிருக்கிறார். அவருடைய ஆயுதங்களே இது ஒண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்தேனா நாம் பதையே நமஹா. திருடன், பெரிய திருடன், திருடர்களுக்கெல்லாம் தலைவன், கள்ளழகர்னு சொல்றோம் இல்லையா? நல்ல கள்ளன், ஆனா அழகான கள்ளன். திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கமொன்று மீளன். வெண்ண திருடினான்டி ஓம் புள்ள பெரிய திருடன். திருவுடை பிள்ளை என்ன அழகு அது. அழகுன்னு சொல்றிய, அழகுனாலேயே திருடுறான்டி. அழக காட்டி அழக காட்டி அழக காட்டி திருடுறான். அழகு காட்டி என்ன திருடுறான்? வெண்ணையா திருடுறான். அழகு காட்டி உள்ளங்கவர் கள்வன்கிறார். அழகான தேவாரம் இது. சீர்காழி திருப்பதியில சிவபாத ஹிருதயர் அப்படின்னு ஒரு மகான் இருக்கிறார். பரம சிவபக்தர். தினசரி பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணுவார். திருக்குளத்துல போய் தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ணுவார். அவருடைய செல்ல பிள்ளைதான் ஞான சம்பந்தன். சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. அப்பா செல்லம், அப்பா பக்கத்திலேயே தான் படுத்துப்பார். அந்த நின்று போக விட மாட்டார். நானும் வரேன் பாம்ப. விடிகாலுமே 4 மணிக்கு பஞ்ச உஷக்காலத்துல ஸ்நானத்துக்கு புறப்பட்டு விடுவாரு. அனுஷ்டானம் தான் பெருசு. இந்த குழந்தை, அப்பா என் செல்லமே தாச்சுக்கடா தூங்குடா, நான் போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன். நானும் வரேன். ஜபம் பண்ணும்போது இதாசிரமம்னா என்னத்த பண்றது? நான் ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், நான் பண்ணிட்டு தானே வருவேன். கிளம்பி தினம் காலமே அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணி பஞ்சாட்சரம் 5 லட்சம் பண்ணிட்டு வருவார். மணி 10 ஆயிடும். இதை தூக்கணும்னா பால் திடீர்னு பசிச்சா என்ன பண்றது? நீங்க அம்மாட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் வாட்டேன். என்னடி இப்படி அழறது? சரி வா. தூக்கின வந்துட்டார். அங்கேனும் வந்து திருக்குளத்துல தீர்த்தமாடினார். அதுக்கும் மூஞ்சியெல்லாம் ஈ தேய்ச்சி விட்டு, மூஞ்சியெல்லாம் நான் அலம்பி விட்டு, உடனே விபூதியை எடுத்து அதுக்கு அந்த குழந்தைக்கும் பட்டையா போட்டு ஒரு மேல் துண்டை போட்டு விட்டு சமத்தா உட்காந்துறேன். அழக்கூடாது, நான் வந்து ஜோ குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு குளிக்கிறார். ஆபோகிஷ்டாம ஜோபவஸ்தான ஊர்ஜே அகமர்ஷனங்கள்லாம் சொல்லி குளிப்பாடு. அவரு அனுஷ்டானங்க. குழந்தைய நினைச்சுட்டேவா அனுஷ்டானம் பண்ண முடியும்? மறக்கவே மறந்துட்டார். அப்படி ஒரு அனுஷ்டானம் பண்ணுவதான் அவர். ஸ்நானம் பண்றார், ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்றார், அப்புறம் மடியை கட்டிக்கிறார், அப்புறம் சந்தியாவந்தனம் பண்றார், அப்புறம் பஞ்சாட்சர ஜபம்னார். கண்ணை மூடினார். மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. குழந்தைக்கு குழையிற வெயர், பசிக்க ஆரம்பிச்சு விடுத்து, எழுந்து நுடுத்து அந்த படிக்கட்டிலேயே நின்றுண்டு. குழந்தைகள் பொதுவா எந்த குழந்தைகளை எங்கேயும் என்ன அழும்? அம்மா 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 அப்படின்னு அழுறா இல்லையா? பரமேஸ்வரன் தானே இருக்கார், இந்த கோவில் இருக்கார் இல்லையா? பரமேஸ்வரன் அம்மான் தானே அழறா. பார்வதி பரமேஸ்வரால் ரிஷப வாகனத்துல போறா. அம்மானு அழுததும் பார்வதி இப்படி பாக்குறா.
இப்படி பார்த்ததும் பரமேஸ்வரனை கேட்டாலோ கேட்கலையோ பட்டன் கீழே இறங்கி விட்டா. இறங்கி இந்த சம்பந்தன மடியில உட்கார வச்சுண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டாள். அவள் பால் கொடுக்கறது இந்த பால் இல்லை, உண்ணாமுலைன்னு பேரு அவளுக்கு. அபீத குச்சாம்பிகான்னு பெயரு. எல்லா அம்மாட்டையும் குடிக்கிறாப்புல அவட்ட குடிக்க முடியாது. அவள் கொடுக்கிறது ஞானப்பால். இந்த ஞானப்பால் கொடுத்துட்டார் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை பால் மனம் வீச நிற்கிறது. இவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்ச நகைன்னு வந்து பார்த்தா இந்த குழந்தை நிற்கிறது. நேரம் ஆயிடுத்தேடே கண்ணா அப்படிங்கிறார். வாயில பால் மனம் வீசுறது. எங்க பால் குடிச்ச? யார் உனக்கு பால் கொடுத்தா? யார் வந்தா இங்க அப்படின்னால், இவ்வளவு நாள் அனுஷ்டானம் பண்ணிருக்கார் அவர். அவர் சிவனை பார்த்ததில்லை. இந்த குழந்தை சுண்டு விரலால காட்டி பார்க்கும்படியாக அவருடைய நிலை. இந்த குழந்தை உடனே காட்டுறது, அதோ அம்மையும் அப்பனுமானவர். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவரு கள்வன் ஏடுடைய மலராள் மூணநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் நேவிய பெம்மான் இவன் அன்றே. இவன் சுட்டி காட்டும்படியாக இவன் அப்படிங்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? தோடுடைய செவியன், காதுகள்ல தோடு போட்டு குண்டலம், நாக குண்டலம். விடை ஏறி ரிஷப வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஓர் தூவெண்மதி சூடி, அழகிய நில அர்த்த சந்திரன், வெள்ள விளையன்னு இருக்கக்கூடிய சந்திரனை அருண ஜட்டையில சாத்தின்னு இருக்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி, சுவர்ண காந்தி உடைய தன்னுடைய திருமேனியில வெள்ள விளையர் என்ற விபூதியை உத்தூடனம் பண்ணிருக்கிறார். புலித்தோல் உடுத்திருக்கிறார். இவர்தான் என் உள்ளம் கவர் கள்வன் அப்படிங்க. இப்ப சொன்ன வர்ணனை, உடம்பு பூரா சாம்பல் பூசின்னு இருக்கிறார், தலையில ஒரே சட்டையாக போட்டு இருக்கிறார், புலித்தோலை கட்டின்னு இருக்கிறார், பாம்பையே குண்டலமாவும் பூஷணமாவும் போட்டிருக்கிறார். என் உள்ளம் கவர் கள்வன் அப்படித்தானே சொன்னார். பர்காபீடம் நட்டவரவ புகுன், மயில் தோகை தழிச்சிருக்கிறார், புல்லாங்குழல் ஊதுறார், வைஜெயந்தி மாலை போட்டிருக்கிறார், பீதாம்பரம் கட்டிருக்கிறார், கஸ்தூரி திலகம் இட்டிருக்கிறார். அழகா வேணுகானம் பண்றான்னு சொல்லாம உடுக்க அடிக்கிறார். பம்பம் பம்மனு உடுக்க அடிக்கிறார். பின்னாடி கோபி கணம் இல்லை, பூத கணங்கள் தான் இருக்கு. வாசம் பண்றது பிருந்தாவனம் இல்லை, ஸ்மசானம். அவரை போய் என் உள்ளங்கவர்கள்னு சொல்றாரு. இந்த சம்பந்தம் இப்படி சொல்றாரேன்னா அதுதான் பெருமைங்கிறார் இவர். ஏனால் நீ எல்லாரும் உள்ளத்தையும் கவரும்படியாக ஒரு திவ்யமங்கள விக்கிரகனாக பீதாமரம் ஜவ்வாது போட்டு எல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு உள்ளங்கவர்ந்துட்டாலா பெருமை? இப்படி சுத்த அநாகரிகமா பிசாசு மாதிரி வந்து உள்ளங்கவரணும், உள்ள கவரணும். அவரையே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கணும். நாகரிகமா வந்தா எல்லாரும் பார்ப்பாருயா, ஒரே தாடியும் மீசையுமா அநாகரிகமா உடம்பு வேர்க்க உட்காந்து பார்க்கவே பிடிக்காது. இவர் பெரிய ஜடாதரனா இப்படி வந்தா இவருடைய கள்ளத்தனம் கிருஷ்ணனுடைய கள்ளத்தனத்தை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கிருஷ்ணனுடைய கள்ளத்தனத்தை காட்டில. அனஸ்தேனா நாம் பதஜே நமஹா, திருடர்களுக்கெல்லாம் அதிபதி, பெரிய கள்ளர் அவர், எல்லா கள்ளருக்கும் மேற்பட்ட கள்ளர். நமோ நிஷங்கிண இஷுதிமதே தஸ்கரா நாம் பதஜே நமஹா என்கிறார். நமோ நிஷங்கிணே, கையில கத்தியும் அந்த கத்திக்கான உரை வச்சென்றிருப்பார். இஷுதிமதே, பெரிய அம்பரா தூணி கட்டென்றிருப்பார். தஸ்கரானாம், திருடர் கோஷ்டிக்கெல்லாம் தலைவர்.